வளாகத்துக்குள்ள வந்து ஆண்கள் மட்டும்தான் வரணுமா? ஆமா, எங்களே 2 கேஸ்ட் மாதிரி இருக்கும். ஓ சரி. அவங்க யாராவது இறந்தாங்கன்னா அங்க போயிட்டு வரோம்னா அவங்க உள்ள வரக்கூடாதுங்க. அவங்க அப்படி வந்தாலும் கோயில் கட்டிடத்துக்குள்ள இறங்கக்கூடாதுங்க. பிரெக்னென்ட் ஆகி டெலிவரி ஆகுதுங்களா, அந்த குழந்தைங்களுக்கு சாஸ்திரம் பண்ணுவோம். பிறந்த ஒரு 2 மாசத்துலயே அவங்களுக்கு ஏதாவது சாஸ்திரம் பண்ண ஜென்ஸ் எல்லாம் இருக்காங்களா, அவங்க இந்த எல்லைக்குள்ளேயே வரக்கூடாதுங்க. அவங்க இந்த பக்கம் வெளியிலே தான் இருக்கணும். சரி. இந்த சாவுக்கு போறாங்க, போயிட்டு வராங்க இன்னொரு கேஸ்ட் கூட, அவங்க வேணா இது வரைக்கும் வரலாம், கட்டடத்துக்குள்ள இறங்கக்கூடாது. இந்த குழந்தைங்களுக்கு சாஸ்திரம் பண்றவங்க அந்த எல்லைக்கு வரக்கூடாதுங்க. இப்ப இந்த 2 கேஸ்ட் இருந்தீங்களா, தோடர்ல அது பேரு உண்டா? இல்ல, தோடாஸ் தான் சொல்லுவோம். தோடாஸ் தான். எங்களுக்கு வந்து அவங்க இப்படி ஒரு வரமுறை செய்வாங்க, நாங்க வந்து அவங்களுக்கு வரமுறை செஞ்சுக்கோம். இது 3மே ஆதி கோயில் தாங்க. வழிபாடுன்னா இயற்கை மட்டும்தான். இதுல வந்து ஆக்சுவலா 2 ரூம் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ரூமுக்கு நார்மல் ஆளுங்க போகலாம், செகண்ட் ரூமுக்கு பூசாரி மட்டும்தான் போகணும். தோடர்கள் மட்டும்தான். வெளி ஆளுங்க யாரும் இந்த கட்டிடத்துக்குள்ளே போக கூடாது. முதல் அறையில வேற எதுவுமே இருக்காது. படுக்கிறதுக்கு இடம், விறகு வைக்கிறதுக்கு இடம், அவ்வளவுதான். 2வது அறையில அதே மாதிரி தான். தண்ணி வைக்கிறதுக்கு மண்பானை, சாப்பாடு ஆக்கிறதுக்கு மண்பானை, அது அரிசி, அவ்வளவுதான். விறகு அரிசி தண்ணி எல்லாம் டெய்லி மாட்டோம். அரிசி டெய்லி வீட்டுல இருந்து தண்ணி அவங்களே போய் அங்க தண்ணி அதுக்கும் தனியா, கோயிலுக்கும் தனியா ஒரு இடம் இருக்கு. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs.